18ஆம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி. இப்போ திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா கே. சுப்பராயன் போட்டியிடுகிறார். இவர் தொடர்ந்து 3வது முறையாக இது போட்டியிடுறார். தொடர்ந்து 2 வாட்டி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். 3வது முறையாக தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறீங்க. அது எப்படி கள நிலவரம் எப்படி இருக்குது? நான் திருப்பூர் தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். கலைஞர் காலத்தில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை இருந்தேன். இப்பொழுது நடப்பில் உள்ள 17வது நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி. இந்த நிலையில் நான் வருகிற 18வது நாடாளுமன்றத்திற்காக போட்டியிடுகிறேன். சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவரை கண்டும் கேட்டும் அறியாத ஒரு குரூரமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்தியாவின் கருவியாக நான் திருப்பூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி 5 வருஷம் அங்கே இருந்திருக்கீங்க. என்னென்ன பணிகள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க? எப்படிலாம் பொதுமக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி எப்படி வாக்கு கேட்க போகிறீங்க? முதலில் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கமிஷன் பெறுவதோ லஞ்ச ஊழலுக்கு ஆட்படுவதோ கட்சி வித்தியாசம் பார்த்து காரியம் மாற்றுகிற குற்றச் செயல்களுக்கு நான் ஒருபோதும் இரையானதில்லை. அப்பழுக்கற்ற முறையில் செயல்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக நான் காரியமாற்றியிருக்கிறேன். அதை நான் தொடருவேன் என்பதை இங்கே உறுதி கூறுகிறேன். அதேபோல் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விவசாயிகளின் பிரச்சனைகள், எல்பிபி லோயர் பவானி பாசன பகுதிகள், அவற்றில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஒன்றிய அரசு லெவலில் எவற்றை கொண்டு செல்ல வேண்டும், மாநில அளவில் எவற்றை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அந்த சங்க அமைப்புகளை சந்தித்து பேசி பிரச்சனைகளை கேட்டறிந்து அவற்றை கோரிக்கைகளாக்கி மத்திய மாநில அரசுகளிடம் கொண்டு செல்வேன். தொடர்ந்து இயக்கம் நடத்த வைப்பேன், வாதாடுவேன். அவற்றை நிறைவேற்ற மக்களின் மெய்யான நம்பிக்கைக்குரிய கருவியாக செயலாற்றுவேன். மீண்டும் அந்த தொகுதியில் இப்போ போட்டியிட போகிறீங்க. அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? கள சூழல் எப்படி இருக்குது சார்? வெற்றி வாய்ப்பு சந்தேகத்திற்கிடம் இல்லாதது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளும் புதுச்சேரியின் ஒன்றும் இணைந்து 40 தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பது சர்வ நிச்சயம். தொடர்ந்து 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவிச்சிருக்காங்க. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். நன்றி.